கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தியை பார்க்கும் முன்பாக ஒரு ஜெபத்தை செய்து நாம் செய்தி கலந்து செல்லலாம். தலைகளை தட்டி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்த தகவனே, பெருமினத்தில் வாசம் செய்கிறோம் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் எங்களுக்கு இந்த தொழுகையில் கலந்து கொள்ள சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இது நாங்கள் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடிக்கு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க முடியாகும். இப்படி காரியத்தின்படி நாங்கள் செய்கிறோம் இங்கே காணப்பட உதவி செய்து வழிநடத்தும். ஆரம்பம் முதல் முடிவருந்து எங்களோடு இருந்து வழிநடத்தும் கர்த்தாவே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாதபடி எங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி இப்படி காரியத்தை கவனிக்க எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்தும். உலகத்தின் கவலைகளை எங்கள் ஆட்கொள்ளாதபடிக்கு பரிசுத்தாக அவருடைய அசைவாடுதலில் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற விதமாக நாங்கள் தான் பயத்தோடும் பக்தியோடும் உங்கள் தொழிலை நடத்தக்குள்ள எங்களுக்கு உதவி வழி நடத்தும். ஆரம்பம் முதல் முடிவிலிருந்து முன்னேறிடும் எடுத்து வழிநடத்த வேண்டும். எங்கள் ஆடல் ரட்சன் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்திலே தலைமோடு இருக்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென். மீண்டும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இன்றைக்கி எடுத்து ஒரு சின்ன செய்தி தான். புதிய மனிதர்களை பற்றி நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாலும் நம்ம என்னாச்சுங்க, நம்ம தெரிந்த மனிதர்களை பற்றி அதிகமாக படித்து கொண்டு இருக்கிறோம். தாவீதை குறித்து அதிகமாக படிக்கிறோம், பேதுரை குறித்து அதிகமாக படிக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் நமக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கக்கூடிய நபர்களை பற்றி தான் அதிகமாக படித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நம்ம என்ன சில விஷயங்களை அப்படியே நம்ம படிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஞானத்துக்கு கேட்டாத சில காரியங்களை நம்ம அப்படியே கடந்து போகிறோம். அப்போ அப்படி தான் படிக்கும்போது என்னதுன்னா, இந்த நபரை கொடுத்து படிக்கும்போது படிக்கும்படியாக ஒரு 2-3 இடத்துல தான் குறிப்பிடப்படுகிறது. அவர் ஸ்பெஷல் ஏல்னு சொல்லி அவரோட பேர். இது என்ன அப்படின்னா, நம்ம இதை பற்றி ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலுக்கு போயிட்டு அதுக்கு போயிடலாம். இன்றைக்கி சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சிறுவர் ஜனங்கள் சொன்னபடியே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, எகிப்திலே அடிமைத்தனப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களை மோசே என்ன பண்ணுறாரு, பெரும்பாடுபட்டு அங்கே பார்வன் மன்னனோட போய் முகமுகமாக நின்று அவனோட பேசி யாருக்கும் நிற்காத தைரியத்தை அவருக்கு கொடுத்து அவர் என்ன பண்ணுறாருங்க, அங்கேருந்து அனைவரையும் மீட்டு கொண்டு வருகிறார். மீட்டு கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கு தெரியும் நம்ம அங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயம் தெரியும் இல்லைங்களா. எங்களுக்கு சாப்பிட்ற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னன்றாங்க, இப்போ இவர்களுக்கு மண்ணா தேவதூருக்கு கொடுத்த மண்ணா அவருக்கு இப்போ என்னாச்சு, அவங்களுக்கு ஒரு காலத்துக்கு அப்புறம் தகடிடுது. என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு கறி வேணும்னு கேட்குறாங்க. அப்போ தேவன் இப்படி கொடுக்குறாரு. ஒவ்வொரு சமயம் முறுமுறுக்கும் போதெல்லாம் போய் மோசே என்ன பண்ணுறாருங்க, போய் தேவனிடத்துல முறையிட்டு இந்த முறையாவது எப்படியாவது இவங்கள மன்னிங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் கஞ்சி காலில் விழுந்து எல்லாம் பண்ணி காப்பாற்றிட்டு வர்றாரு. இல்லை அப்படி காப்பாற்றிட்டு வந்ததுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா, தேவனுக்கு இந்த ஜனங்களோட எப்பவுமே இருக்கும்படியாக ஒரு ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. அந்த திட்டம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பரிசுத்த கூடாரத்தை கட்டுவது, அதில் என்ன வைக்கணுங்க, உடன்படிக்கை பற்றியும் வைக்க வேண்டிய ஒரு கட்டத்தை இவர்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போது என்னாச்சுன்னா, ஏற்கனவே மோசே படாத படுபட்டு சீனை மலை மேலே ஏறி அந்த 10 கட்டளைகளையும் வாங்கிட்டு கீழே பார்க்கும்போது என்னாச்சு, இவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கிறத பார்த்து கோவப்பட்டு அங்கே இருக்கிற அந்த கற்பலைகளை தூக்கி எரிஞ்சு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு பிற்பாடியாக என்னன்னா, இவருக்கு ஒரு கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, எனக்கு நீ பரிசுத்த கூடாரத்தை கட்ட வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்னோன்னா மோசைக்கு எப்படி இருந்திருக்குங்க, ஏற்கனவே அதாவது ஒரு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு ஓஞ்சி உட்காந்துருக்கும் போது இன்னொருத்தர் வேலையை கொடுத்து எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஒரு வேலையை செஞ்சாச்சு, வீட்டில் படுத்தாச்சு. ஆனால் ஏதோ ஒரு தண்ணி எடுக்கணும், ஒரு லைட் ஆஃப் பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லி பாருங்க, என்ன சொல்லுவோம் நம்ம, இப்போ தான் படுத்தேன், அதுக்குள்ளே எனக்கு இன்னொரு வேலையை சொல்கிறேன், இல்லை இப்போ தான் நான் ஏன் அந்த தண்ணி எடுத்து கொடுக்க முடியாதா, இந்த மாதிரி. அப்போது மோசைக்கு மனசில் என்ன ஓடுச்சுங்கிறது நம்ம என்ன தெரியல. அப்போ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எல்லாம் போற வச்சதுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே என்ன பண்ணுறாரு, இவரும் பொறுமையாக உட்காந்து அத்தனையும் எழுதி கொள்கிறார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குதுங்க இந்த விஷயம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அது என்ன சொல்ல, கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்போம் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு, சித்தியம் மரத்தினால இப்போ 10ஆம் வசனத்தில் பாருங்க, நான் 9ஆம் வசனத்தில் பாருங்க, 9ஆம் வசனம் படிங்க. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. 8ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்கள்.
படிச்சுட்டு வாங்க, அப்படியே படிங்க. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. சீத்தம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. அதை எங்கும் பசும்பொன் தட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து. போதுமானது. இது எங்க ஆரம்பிக்குது? 25ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குதா? 26ஆம் அதிகாரம் ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷனு, 27ஆம் அதிகாரம் ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷனு, 28ஆம் அதிகாரமும் இன்ஸ்ட்ரக்ஷனு, 29ஆம் அதிகாரம் அதே தான், 30ஆம் அதிகாரமும் அதே தான். 30ஆம் அதிகாரம் கடைசியில் தான் என்ன சொல்கிறாரு, முடிக்கிறாரு. என்னன்னா 33ஆம் வருங்க, இது 30ஆம் வசனம் வாங்க. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆமாம். அப்போ இது கீழே ஒரு 4 வசனம் தைலக்காரனுங்கிறதெல்லாம் கொடுத்துறாரு. இதெல்லாம் சொன்னோன்னா இத்தனை ஒரு நமக்கு என்ன சொல்லுவாங்க, நம்ம அப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு 4 அண்ணா சொல்லிட்டு இப்போ அந்த மளிகை கடையில் போய் ஒரு 4 ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நாங்கள் வீட்டிலிருந்து மளிகை கடை வர வரைக்கும் போகிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, நாளையும் சொல்லிவிட்டு போகணும். இல்லைன்னா கடையில் போய் என்ன மறந்துடுவோம், சொன்ன பொருள் மறந்துடும். மறந்ததுக்கு பின்னாடி திரும்பவும் வீட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கு பின்னாடி சொன்ன 4 பொருளை கூட உன்னால் ஒன்று வாங்க முடியாதான்னு சொல்லி நமக்கு என்ன கொடுக்குங்க, சந்தோஷப்படுவாங்களா, திட்டு கொடுக்கும். நான் சொன்னதே 4 பொருள், அந்த 4 பொருளையும் ஒழுங்காக ஒரு வாங்கிட்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது சொன்னதுக்கு பின்னாடி திரும்ப அனுப்புனாங்கன்னு என்ன வருங்க, திரும்ப அதுக்கு மேலே கோபம் வரும். அப்போது ஏறக்குறைய இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 20, 25, 26, 27, 28, 29, 30 6 அதிகாரங்கள் வந்து எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பொறுமையாக உட்காந்து எழுதி முடிச்சோன்னா மோசைக்கு பிறந்திருக்கும். இப்போ தான் நான் இவங்களை படாத கொடுப்பட்டு கஷ்டப்பட்டு அவன்கிட்ட அந்த பார்வன்ட்ட வந்து மல்லு கட்டி இவங்களுக்கு பதில் நான் முறுமுறுத்து நான் பேசாமல் ஆடு மாடு மேய்ச்சிட்டு அதை இருந்திருப்பேன். என் மாமனார் கூட என்னையை கொண்டு வந்து இங்கே சிக்க விட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நான் வரமாட்டேன்னு சொல்லி அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம், இத்தனை கொடுக்குறாருன்னு சொல்லி எல்லாம் முடிச்சு இவருக்கு என்ன பயங்கர டயர்டாக இருப்பார் இல்லையா. இத்தனை விஷயத்தையும் நோட் பண்ணி கரெக்டாக நோட் பண்ணி முடித்தோடனே 31ஆம் அதிகாரத்தில் இவருக்கு ஒரு கிடைக்கிது. எப்படின்னா இப்போ எல்லாம் இத்தனையும் நான் என்ன சொல்கிறேன், அன்புகிட்ட சொல்கிறேன், அன்பு இதெல்லாம் இப்படி தான் செய்யணும் சரியா அப்படின்ட்டு செஞ்சிரு. இதுக்கெல்லாம் இவனுக்கு யார் உதவி செய்வான், செல்வம் அவனுக்கு உதவி செய்வான் அப்படின்னு அன்புக்கு என்ன இருக்கும், தப்புச்சுண்டா சாமி நான் இத்தனையே கஷ்டப்பட்டு செய்கிறதில்ல நான் இதை எழுதி நான் கையில் கொடுத்தா போச்சு, அத்தனையே செல்வாவோ பெண்ணியை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அதை தான் வந்து மோசைக்கு 31ஆம் அதிகாரத்தில் கிடைக்கிது. 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. நான் யூதாவின் கோத்திரத்தின் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெத்லெயேலை பேர் சொல்லி அழைக்கிறேன். ஆமா, பேர் சொல்லி அழைக்கிறாரு. அப்ப பாருங்க, நமக்கு இது வரைக்கும் தெரியாது, ஆனா அந்த குரூப்லயும் பேர் சொல்லி அழைக்கும்படியாக ஒருத்தர் பரிசுத்தமாய் வாழ்ந்து வருகிறார். வினோதமான வேலைகளை அவர் யோசித்து செய்கிறதும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளை யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். போதுமானது. பாரதத்துல பழைய ஏற்பாட்டில் முதல்ல தேவ ஆவியினால் நிரப்பினேன்னு சொன்னது இவருக்கு தான். இதுக்கு முன்னாடி யாருக்கும் தேவாவினால் நிரப்பப்பட்டதாக வசனம் நமக்கு கொடுக்கப்படலை. இவர் வந்து ஆசாரி பேர், இதுக்கப்புறம் தான் இவர் எப்படி சொல்லலாம், இவர் ஒரு பரிசுத்தவான்கிற மாதிரி இதில் நமக்கு எப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், ஒரு தேவனுடைய முகமுமாய் செஞ்சிருக்க முடியாத ஒரு காரியமும் இவருக்கு கொடுக்கப்படலை. ஆனாலும் இவர் தேவ ஆவினால் தேவன் நிரப்பினதாக இங்கே சொல்றாரு. அப்ப இவருடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்குங்க, அவரோட கூட வராரு. வந்தபோது என்னச்சுங்க, மோசை கிட்ட மோசை இந்த விஷயத்த வந்து அதாவது நிறையா காரியத்தை இதில் கொடுக்குறாரு இவர்கிட்ட இல்லையா. பொன் வேலை, வெள்ளி வேலை, சித்திர வேலை, மர வேலை எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம நினைச்சிடறோம் நம்ம ஒரு வீடு கட்டுறோம், இத்தனை வீடையும் ஒரே இடத்துல நம்ம கொடுப்போம். நம்ம
நம்ம இன்னொன்று சொல்லுவோங்க, நிலவுக்கு ஆசாரியை பாருங்க. இதுக்கு இந்த வேலை செய்யறதுக்கு இந்த ஆர்கிடெக்ட், இந்த இந்த உள்ள வேலை செய்யறதுக்கு இன்னொரு இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு இவரை பிடிங்க. இது எல்லாத்தையும் இது கொடுக்காங்க, எல்லாத்தையும். ஆனால் என்னச்சுங்க, இப்போ ஒருத்தர் கொடுத்தா கூட ஒவ்வொரு வேலையும் பிரித்து தான் கொடுப்பாங்க. எல்லா வேலையும் செய்யறதுக்கு எந்த ஞானத்தை கொடுத்தாரா? தேவன் இவருக்கு ஞானத்தை கொடுத்ததாக இங்கே குறிப்பிடுகிறார். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ரிலீஃப் மோசைக்கு கிடைச்சிருது. ஆனால் இவருக்கு அந்த தேவாவினால் நிரூபணன்னு சொல்லி இவருக்கு கொடுக்குறாரு. அந்த புத்தி, ஞானம், அறிவு மூணும் இதில் அவருக்கு மென்ஷன் பண்ணப்படுது. பார்த்தீங்கன்னா அதில் இருக்கு இல்லையா, 5ஆம் வசனத்தில் பாருங்க. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாகும். மூணுமே ஞானம், அறிவு, புத்தி எல்லாத்தையுமே அவர் கொடுத்துட்டார். அவ்வளோ பெரிய. இப்போ பாருங்க, இவர் எவ்வளோ தூரம் அவருக்கு உகந்த மனிதனாக வாழ்ந்திருக்கணும். தேவன் வந்து இவர் பேர் சொல்லி அழைத்து ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்குறாரு. அது எப்படி எந்த காரியத்தை ஒப்பு கொடுக்குறாரு? இவர் வந்து தங்கும்படியாக ஒரு இடம் இருக்குது, நான் நீங்க செய்யுங்க. அதை அந்த வேலை யார்கிட்ட கொடுக்குறாரு? முக்கியமான ஆள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி இந்த பெசலையர்கிட்ட கொடுக்குறாரு. நம்ம நினச்சி பாருங்க, நம்ம வந்து நம்ம ஒரு வீடை கட்டுறோம், ஏதோ ஒரு ஆள்கிட்ட கொண்டு கொடுத்துருவோமா வேலையை? இதுக்கு முன்னாடி அவர் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணியிருக்காரு, ஏது பண்ணியிருக்காரு, இல்லை அவர் எப்படி, நம்ம யோசிக்க மாட்டோமா? அப்போ தேவன் தான் தங்கும்படியாக ஒரு ஸ்தலத்தை ஏற்பாடு பண்ணுவதற்கு ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு ஜீவித்தை வாழ்ந்துருக்கணும். இதில் என்ன இன்னொரு பியூட்டி பார்த்தது. சரி, இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இவருக்கு என்னென்னா, இவருக்கு வந்து யூத கோத்திரத்திலேருந்து வந்தக்கூடிய மனிதனுக்கு இவருக்கு ஏறக்கூடிய வயசு என்ன வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு இந்த வேலையை இவர்கிட்ட கையில் கொடுக்கும்போது ஒரு 15லேருந்து 18 தான் இருக்குங்கிறாங்க அந்த வயசு. இந்த வாலிப வயசு, இந்த டீன் ஏஜ்ன்றாங்க இல்லையா, அது ரொம்ப 2ஆம் கட்ட வயசு. இப்போனா 11 வந்துடும், 12 வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வந்துடுதுங்க, 13. அப்புறம் எல்லாம் டீன் தான் எது வரைக்கும் போகுது, 19. இந்த இது வரைக்கும் சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க. அதுதான் அந்த இது. அதனால தான் சொல்லுவாங்க அதையா அந்த டீன்கிறாங்க இல்லையா. ஏன்னா பாருங்க, 7வது வரைக்கும் பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்கும். 7வது முடியிற ஸ்டேஜில் ஆரம்பிப்பாங்க அவங்க வேலையை. என்ன எங்கிட்ட சொல்லிட்டே இருக்கிற வேலையா? அப்போதானே போயிட்டு வந்தேன். என்னது, கீழ்ப்படியாமை மிகவே தலை தூக்குகிற ஒரு பருவம். எதை சொன்னாலுமே நம்ம ஒன்று சொன்னோம்னா ஒரு 9 அந்த பக்கம் இருந்து வரும். அந்த ஏஜில் தான் யாருக்கு இந்த வேலையை கொடுக்குறா? மோசே கொடுக்குறாரு இவருக்கு இந்த வேலையை. இத்தனைக்கும் இவர் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக எழுதலை. மோசே சொன்னதை இப்போ என்ன வச்சுங்க, இவருக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்பிடிதல் இருக்குன்னு பாருங்க. நான் இவர் என்ன சொல்லியிருக்கலாம், நீங்கள் மட்டும் ஒரு லிஸ்ட்டு கொண்டு கொடுத்துட்டுக்கிறீங்க, நான் எப்படி அதை பண்ண முடியும்? தேவனை கிட்ட கொடுக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னாச்சுங்க, தனக்கு மேலே வயதானவர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேணும், தேவ மனிதனுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேணுங்கிறது தெரிந்து வைத்துக்கொண்டு மோசே சொன்னதை இவர் என்ன பண்ணுறாங்க, தட்டி கழிக்கவே இல்லை. ஆனால் மோசே கூட அவருக்கு இந்த ஒரு பெரிய இந்த ஒரு வேலையை கொடுக்கும்போது மோசே என்ன செஞ்சார், அவர் கரிசடியில் வந்து எரியும் இதில் வந்து நெருப்பில் வந்து அவருக்கு வந்து காட்சி தர்றாரு. காட்சி என்ன சொல்கிறாரு, என் ஜனம் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடைக்கிறது, நீ போய் மீட்டு வாங்குறாரு. சொன்னோடனே இவர் என்ன சொன்னார், எனக்கு மந்த புத்தியும் மொந்த நாமம் உள்ளவன் இவ்வளவு இதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன 2 பேருக்கும் பயங்கர வாக்குவாதமாகாது. நீ போ, இந்த கோலை எடுத்துகிட்டு போ, நான் தான் அவனை அனுப்புனேன், நீ போய் நில்லு, நான் மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆர்வம் கூட இருக்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணுற போங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் போகிறாரு. ஆனால் இங்கே வந்து என்ன வச்சுக்க, பெசலையால் ஒன்றுமே சொல்லலை. இவர் என்ன பண்ணுறாரு, கொடுத்த வேலை இவ்வளோ பெரிய வேலையை கிட்ட கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் பண்ணலை, சிலைக்கல. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தேவனுடைய வேலை செய்வதற்கு அவர் எப்போதும் தனக்கு இந்த வேலை நமக்கு கிடைக்காதான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஏக்கத்தோட இருந்திருக்கணும். என்ன வச்சுங்கன்னா, மோசையோட பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறாரு. சரி, நானும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஏதாவது என்னுடைய வேலையை நான் ஏதாவது என்னோட பார்த்து எங்கேயாவது இருக்குமா, செய்ய முடியுமாங்கிறதுக்காக அந்த ஆவலோடு இருக்கிறாரு. அந்த ஆவல் அந்த சந்தர்ப்பம் அவர் கொடுத்த சந்தர்ப்பத்தை அவர் கரெக்டாக பயன்படுத்திட்டார். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா ஆவல் இல்லாதபடிக்கு வெளிப்படுத்த விசேஷத்தில் வசனம் சொல்லிக்கிறது, நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, நீ அனலாக இருந்தால் கூட உன்னை நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், இல்லை வந்து குளிராக இருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ எதுவும் இல்லாமல் வெதுவெதுப்பாகவே இருந்துட்டு இருக்கிற, உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. வாந்தி பண்ணி போடுவேனுங்கிறது ஒரு நல்ல விஷயமா அது இல்லை. அப்போ என்ன பாருங்க, இதில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10
ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. அதெப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இதைத்தான் நம்ம நான் சொல்லி சொல்லி தப்பிச்சுட்டு இருக்கிறோம். நான் நினைச்சேன் பிரதர், வரணும்னு தான் நினைச்சேன் பிரதர், செய்யணும்னு தான் நினைச்சேன் பிரதர் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறது செய்கிறதுக்கு. ஆனால் என்ன வச்சுங்க, கிரியையில் ஒன்றுமே வர்றது கிடையாது. நம்ம நினைக்கிறதோட செய்ய சொல்கிறோம், ஐயோ அப்படி செய்யணும்னு நினச்சேங்க, இப்படி போகணும்னு நினச்சேங்க, இப்போ வரணும்னு நினச்சேங்க, எல்லாம் நினச்சதே இருக்குது. ஆனால் எதாவது செய்கிறோம் நம்ம தேவனுக்காக, தேவனுக்குன்றதுமே நம்ம செய்கிறது இல்லை. இப்போ அதாவது நினச்சி பாருங்க, 12 அப்போஸ்தலர்களை வச்சு இந்த உலகம் ஃபுல்லாக வந்து 12 அப்போஸ்தலர்களையும் வச்சு எப்படி அவர் பிரசங்கத்தை கொண்டு போயிருப்பார். அதாவது உலகத்தின் முடிவு வரையும் என்ன சொல்றாங்க அவரு, நான் உங்களோட கூட அவரு. அப்ப அவங்க இன்ன வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கணும்ல. அப்போஸ்தலருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னன்னு கொடுக்கிறாரு, உலகத்தின் முடிவு வரையும் போய்க்கிறேன். அப்ப அப்போஸ்தலர் என்னவா இருக்கணும், இருந்திருக்கணும். ஏன் இல்லை, அந்த வேலை நம்மகிட்ட இருக்குது, அவரோட வேலைய நம்மகிட்ட இருக்குது. அதனால தான் என்ன சொல்றாருங்க, அவருடைய சுவிசேஷம் யார் 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 பிரசங்கிக்கிறார்களோ அவர்கள் கூட நான் இருக்கிறேங்கிறதா அது அர்த்தம் அவருடைய. ஏன்னா பேதுருவோ பவுலோ இன்ன வரைக்கும் நம்ம கூட இல்லை. ஆனால் என்ன சொல்றாரு, உன்னோட மரணம் வரைக்கும் உன்னோட கூட இருக்கிறது தான் சொல்லியிருக்கணும் அப்போ. ஆனால் வசனம் நமக்கு என்னன்னு சொல்லுது, உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, என்னுடைய சுவிசேஷத்தை யார் யார் பிரசங்கிக்கிறார்களோ அவர்களோட கூட நான் இருக்கிறேங்கிறத வசனம். அப்போ என்ன நம்மளோட வேலை, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிக்கிறது வேலை. ஏன்னா இனிமேல் நம்ம போய் ஒரு பரிசுத்த கூடாரத்தை கட்டுறதுக்கோ ஒரு உடன்படிக்கப்பட்டி கட்டி கட்டுறதோ நம்மளுடைய வேலை அல்ல. அவர் நினைச்ச போய் உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கிறாரு. அப்படி சொன்னதுனால தான் இன்னைக்கு என்ன வச்சுக்கோங்க, உலகம் ஃபுல்லாகவும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு இருக்கிறது. அநேகர் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறார்கள். இவ்வளவு இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களை முகமுகமாய் நான் பேசுகிற அளவுக்கு நமக்கு வந்து டெக்னாலஜி இருக்குது, எல்லாம் இருக்குது, போக்குவரத்து வசதி இருக்குது. அப்படி இல்லாத கட்டத்திலையும் இதுக்கு முன்பாக அத்தனை பேர் பிரயாசப்பட்டதுனால தான் என்ன வச்சுக்கோங்க இன்னைக்கு இவ்வளோ ஃபுல்லாக. அப்போ அவங்களோட பிரயாசம் நினச்சி பாருங்க எப்படி இருந்திருக்கணும். இன்னைக்கு நமக்கு சுகமாக நம்ம என்ன பண்ணுறோம், டப்புன்னு வண்டி ஏறுறோம், வந்துடுறோம், போகிறோம். எந்த ஒரு நம்மளை வந்து நீ போனீங்கன்னா உன்னை நான் பண்ணிடுவான்னு சொல்லி நமக்கு எந்த ஒரு பயமுறுத்தக்கூடிய ஆட்களும் இல்லை. அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்மளுடைய வேலையை தேவனுக்கு உண்டான வேலையை நம்ம சரியாக செய்கிறோமா, இல்லவே இல்லை. நம்ம என்ன வச்சுக்கணும், நம்மளுடைய நேரத்தை பொழுதுபோக்குறதுல நம்மளுடைய காரியத்தையும் பார்க்குறது தான் இருக்கிறோம். இப்போ போகிற வழியிலேயே அது என்ன வச்சுக்க, நம்ம 2 பேருக்கு என்ன எப்போ இந்த மாதிரி படிங்கன்னு கூட சொல்லலாம். நம்ம என்ன வச்சுக்க, நீ பெருசாக நம்ம வந்து இது பண்ண வேண்டியதில்லை. சரி உங்கள் நிலைமை இருக்கா, சரி இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், நீங்கள் எடுத்து சும்மா படித்து பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது புரியும் அதில் அப்படின்னு கூட நம்ம ஒரு சின்ன விதையை கூட விதைக்கலாம். அதை தான் தேவன் அங்கே எதிர்பார்க்கிறாரு. இந்த பெஸ்லேயலுக்கு வந்து அதுதான் அங்கே கிடைக்கப்பட்டது. அவருக்கு சின்ன ஒரு வேலை அங்கே நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு பார்த்து சந்தர்ப்பம் கிடைச்சி கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சி அந்த வேலையை கரெக்டாக செய்கிறாரு. பாருங்க, எபிரேயரில் நமக்கு ஒரு எபிரேயர் ஆசிரியர் சொல்லும்போது 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆமா, அப்ப பெஸ்லேயேல வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்கணுங்க அவரு. எல்லா நிலைமையிலையும் அவரு தன்னுடைய விசுவாசத்திலிருந்து கொஞ்சம் கூட விலகாத நிலையில் இருக்கணும் அவர். அப்பதான் என்னச்சுங்க, யார் பிரியமா இருக்கோ பிரியமா தானே அந்த வேலையை கொடுப்பாரு அவரு. அப்ப பெஸ்லேயேல் தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்த நிமித்தம் தேவன் அவர் தெரிந்து கொண்டாரு. எப்படி யாத்திரம் சொல்லுது, அவனை நான் பேர் சொல்லி அழைத்தேன்கிறாரு. அப்போ பேர் சொல்லி அழைத்தேன்கிறத வந்து எவ்வளவு ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. ஒரு கூட்டத்தில், ஒரு பெரிய கூட்டத்தில் வந்து ஒரு முக்கியஸ்தர் வராரு, வந்து ஒன்று பண்ற சமயத்தில் என்ன வச்சுங்க, திடீர்னு நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்டா நமக்கு எப்படி இருக்குங்க, அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எப்பா என்னை வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பேர் சொல்லி கூப்பிடுறதுங்கிறது எவ்வளோ ஒரு மதிப்புக்கு விஷயம். அவ்வளோ பெரிய இஸ்ரவேல் ஜனத்தில் அவ்வளோ பெரிய கூட்டத்திலேயே இவரை கூப்பிட்டு இந்த வேலையை கொடுன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்காருன்னு நினச்சி பாருங்க. அப்போ அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ அவர் பரிசுத்தத்தை கடைபிடிச்சிருக்கணும். அதுவும் அந்த வாலிப பிரியத்தில் எவ்வளவு பெரிய பரிசுத்தை அவர் கடைபிடிச்சிருக்காருன்னு பாருங்க. அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ பரிசுத்த கூடாரத்தை கட்டுகிறவனும் எப்படிதான் இருக்கணும், பரிசுத்தமா இருந்திருக்கணும். அதனால தான் அந்த பரிசுத்த கூடாரத்தை கட்டும்படியான வேலை இவரிடத்துல கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நாமளும் என்ன, நாமளும் இன்னைக்கு நம்மளிடத்துல தேவன் வாசம் செய்யணும் நம்மளும் என்ன பண்றோம், ரொம்ப ஆசையோடு தான் இருக்கணும். ஆனா தேவன் நம்மிடத்துல வாசம் செய்ய வேண்டுவனாக நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்,
நாமளும் பரிசுத்தமாக தான் இருக்கணும். பரிசுத்தமாக இல்லாத பட்சத்தில் தேவனிடத்துல வந்து வாசம் செய்யுங்க அப்படின்னா சத்தியமாக நடக்காது. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, எங்கே பரிசுத்தமாக இருக்கிறோ அங்கே தான் அவர் வந்து வாசம் பண்ணுங்கிறார். அதனால தான் அந்த பரிசுத்த கூடாரத்தை சொல்லுகிறார். கூடாரத்துக்கு வெறும் கூடாரம் சொல்லிக்கலாம். அந்த பரிசுத்த கூடாரத்தில் கட்டுவதற்கு பரிசுத்தமான தான் முக்கியம். அதை தான் அந்த பெசலேலுக்கு அந்த காரியத்தை ஒப்புடுக்கிறார். அவர் அந்த ஜீவித்தை இருந்ததுனால தான் கொடுக்குறாரு. பாருங்க எபிரேயர், அது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. போதுமானது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசனம் இல்லைங்கிறாங்க. நம்ம வந்து வெறுமனே வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து வெளியான பார்வைக்காக என்ன பண்ணலாமா, பரிசுத்தமா இருக்க முடியாத ஏதோ பாவனைகள் செய்து கொண்டு இருக்கலாம். தேவன் என்ன உள்ளே தெரியுங்களே, ஆரஞ்சு பார்க்கிறவர் தேவன். இப்போ நீங்க நம்ம எவ்வளவு பரிசுத்தமா நம்ம வந்து எப்படி சொல்ல, கடைசியில் ஏமாந்து போகிறவர்கள் நாமளா தான் இருக்க முடியும் இல்லையா? பவுல் சொல்றார், நான் ஓடின ஓட்டம் வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப கவனத்தோட இருக்கிற அப்படிங்கிறாரு. கடைசியில் ஓடுனதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரூட்டை தப்பா அப்படிங்கும்போது நம்ம எப்படி இருக்குது, இத்தனை வருஷமாக நம்ம பண்ணதுல வேஸ்ட்டுங்கிறதா அர்த்தமாகி போயிடும். அப்போ நம்ம போகக்கூடிய வழி எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணுங்கிறது தேவன் விருப்பப்படுகிறார். நீ பரிசுத்தமா இருக்கு, அதை தான் தேவன் விருப்பப்படுகிறார். அவருக்கு தீர்த்துக்கு வந்து பவுலுடைய தீர்த்துக்கு எழுதும் போது அழகா ஒரு வார்த்தை கூப்பிட்டுக்கிறாரு. தீர்த்துக்கு எழுதி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். துணைக்கணங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படுத்தி அடங்கி இருக்கவும், சகல விதமான நற்கிரியைகள் செய்ய ஆயத்தமா இருக்கவும். சகல விதமான நற்கிரியைகள் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணுங்கிறார் சொல்றார். இந்த ஆயத்தம் தான் அந்த பேசுறையில் இருந்தது. தேவனுக்குன்ற ஒரு காரியம் வந்த உடனே என்ன டக்குன்னு செய்யும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரும் தட்டி கழிக்கல, மோசே கூட தட்டி கழிக்கல. இவர் என்ன பண்ணாரு, தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதுக்கு எப்போதும் நன்மை செய்வதற்கு ஆயத்த நிலையில் இருந்தாருங்கிறத நமக்கு வசனம் குறிப்பிடப்படுகிறது. பாருங்க, இன்னொரு புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு நமக்கு உதாரணம் கொடுக்கப்படுகிறது. ஒரு பணக்கார வாலிபன் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்றாருங்க, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேணும்னு கேட்கிறாரு. என்ன சொல்றது, நீ என்ன வசனம் சொல்றாரு அதுக்கு? உடனே அவருக்கு பின்வாங்கி ஐயோ இந்த விஷயத்தை நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பின்வாங்கி போயிடுறாரு. அப்போ நமக்கும் என்ன வச்சுங்க, நித்திய ஜீவனை சுந்தரிக்கணும்னு ஆசை தான். ஆனால் என்ன அதற்கு உண்டான வேலைகளையும் நாம செய்யறது கிடையாது. அப்புறம் எப்படி நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்? நித்திய ஜீவனுக்கு எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் அதுக்குன்னு சில வழிமுறைகளை தேவன் கொடுத்துருக்காரு. அதை ஃபாலோ பண்ண மட்டும்தானே நமக்கு அது கிடைக்கும். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் பாருங்க. போதுமானது. இப்போ வசனம் ஆரம்பிக்கிறது என்ன இருக்குது, என்ன கத்தவை கேட்குறீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா நான் சொல்றபடி மட்டும் நீங்க செய்யாம இருக்கிறீங்கிற. அப்படி செய்யாம இருந்தா என்னாச்சு, நம்ம புத்தி இல்லாத மனிதனுக்கு தான் ஒப்பிடப்படுவார். ஏன்னா அவர் வார்த்தையின்படி நடந்தா நம்ம எப்படி இந்த வசனம் சொல்லப்படுகிறது, கண்மனை மேல் கட்டின வீட்டுக்கு ஒப்பாள மனுஷன் சொல்லி தேவ வசனம் குறிப்பிடப்படுது. அப்ப நம்ம வசனத்துப்படி செய்யல அப்படின்னா நம்ம புத்தி இல்லாத மனிதன் தான் போக்குவோம். புத்தி இல்லாத மனிதன் எப்படி பரவராஜத்துக்கு போக முடியும்? அப்போ சிம்பிளா சொல்றாரு. அப்ப அவர் என்ன, நான் சொன்ன வசனத்தின்படி நீ கீழ்ப்படி நடந்தா தான் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்குங்கிறார். அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, இம்மையிலும் மறுமையிலும் அவன் நூறணத்தை ஆகிறோம்ல, சகல வித பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் பரிபூர்ண அவன் ஒள்ளும் பொறுப்பும் மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்லி வசனம் குறிப்பிடப்படுகிறது. அப்ப நம்ம அவருடைய வார்த்தையின்படி நம்ம கேட்காதபடிக்கு நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் நமக்கு ஒன்றும் நமக்கு நடக்க போறதில்லை. அதை தான் பாருங்க பவுல் அந்த இதுக்கு சொல்றாரு. 1 கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வரைக்கும் பாருங்க.
அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுகிறான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். போதுமானது. இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் தன் தன் வேலைக்கு தக்கதான கூலியை பெறுவான். இது அவர் இதை தெரிஞ்சிருந்தனால என்ன வச்சுங்க டக்குன்னு நமக்கு திரும்ப என்ன சொல்கிறாரு, இப்போ இப்போ பெசலேயல் தனக்கு கொடுத்த இது ஐயோ இவ்வளோ பெரிய வேலையை எனக்கு கொடுத்துருக்கீங்க, இது எப்படி நான் செய்கிறது அப்படின்னு சொல்லி அவர் விலகி இருந்தாருன்னா அந்த கூடாரம் கட்டும் பணி நின்றுருக்குமா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ பெசலேயல்கிட்ட சொல்கிறாரு அந்த வேலையை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் ஒரு ப்ளம்பிங் பிரச்சனை, ஒரு ப்ளம்பரை கூப்பிட்றீங்க வேலை செய்கிறதுக்கு, அந்த ப்ளம்பர் வரமாட்டேன்றாரு, அதை அப்படியே விட்டுருவோமா நம்ம? என்ன பண்ணுவோம்? வேற ஒருத்தரை கூப்பிட்டு செஞ்சுருவோம். அந்த வேலை நின்றும் அந்த வேலை செஞ்சுருவோம். தேவன் அதே தான் செய்ய போகிறாரு. பெசலேயல் அந்த வேலையிலேருந்து சொல்லி சாக்கப்போக்கு சொல்லி வேலை இருந்தால் அவருக்கு பதில் என்ன பண்ணுவாங்க? இன்னொருத்தருக்கு ஒன்றும் இல்லை. யூதஸ்காரியத்துக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட பங்கை இழந்து போனார், அதுக்காக அந்த அவரோட இடம் நின்று போச்சா? ஆமாம். அது மாதிரி நமக்கு ஒரு வேலையை கொடுக்கும்போது, அந்த தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுக்கும்போது அந்த வேலையை தவிர்க்கும் பட்சத்தில் அதுக்கு இழப்பு யாருக்கு? நமக்கு தான். ஆனால் தேவனுடைய வேலை எப்படி வேணாலும் நடக்கும். என்னாச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் காக்கையை கொண்டு போஷித்தவர், கழுதையை பேச வச்சவர், என்ன வேணால் அவரால் என்ன வேணால் செய்ய முடியும் அவரால். நம்மளால தான் இந்த வேலை நடக்கணுங்கிறது அவர் கிடையவே கிடையாது. ஆனால் என்னாச்சுங்க, அவர் நமக்கு ஒரு விருப்பப்பட்டு என் பிள்ளை இந்த வேலையை செய்வான்னு சொல்லி கொடுக்கும்போது அதை செய்வது தான் புத்திசாலித்தனம். அதை விடுத்து சாக்கு போக்கு சொல்லி ஐயோ பிரதர் என்னால் வர முடியல, போக முடியல, செய்ய முடியலங்கிறது அதை நாம தான் தேவனுக்கு பதில் சொல்ல பண்ணணும். நம்ம மனிதர் பார்வைக்கு நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் அதை பார்க்கிறாருங்கிறது தெரிஞ்சு கொண்டு நம்முடைய பரிச வாழ்க்கையில் நடக்கிறதும் சரி, தேவனுக்குண்டான ஊழியத்திலும் செய்கிறதும் சரி, நாம் ஜாக்கிரதை இல்லாத பட்சத்தில் தேவனிடத்திலிருந்து சத்தியமாக நாம் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதை தான் சொல்றாரு பாருங்க. எபேசியர்கள் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்திக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். போதுமானது. நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் என்ன பண்ணியிருக்கோமாமா? சிருஷ்டிக்கப்பட்டு உருவாக்கினதே நல்ல செய்யறதுக்கு தாயா, நல்ல விஷயம் செய்யறதுக்கு தான் அப்படிங்கிறாரு தேவனுக்கு. அதான் படிக்கிறதையா பாருங்க, வசனம் பாருங்க, அது அப்படிதான் சொல்லுது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாய் இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நற்கிரியைகளை செய்யறதுக்கு தான் நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க, அவைகள் நடக்கும்படி தான் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. அப்போ தேவனுக்கு உண்டான காரியத்திலே நம்ம கொடுக்கும் காரியத்தை நம்ம தள்ளுப்படும் பட்சத்தில் அந்த காரியம் இன்னொருத்தில் தான் போக நமக்கு ஆசீர்வாதம் கிடைப்பது சத்தியமாக நடக்க போகிறது கிடையாது. அப்போ நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது என்ன பண்ணியிருக்கு, நீங்கள் தேவனுக்கு உண்டான காரியங்களை தவற விட்டுறாதீங்க, தயவுசெய்து செஞ்சுருங்க. அப்போ தான் தேவனும் என்ன பண்ணுவார், நம்மளையும் பெயர் சொல்லி அழைக்கும்படியாக ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும். அது இல்லாதனால நமக்கு கொஞ்சம் நம்மளுடைய பாடு கொஞ்சம் கஷ்டமாக தான் போகுது. பாருங்கள், இன்னொரு வசனத்தை பார்க்கலாம் பாருங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதால் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. போதுமானது. இப்போ என்னச்சுங்க, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறது மூலமா தான் நம்ம அவரிடத்தில் என்ன செய்ய முடியும்னு சொல்லி சொல்றாரு. அவரு அன்பு செலுத்த முடியுங்கிறாரு. இப்போ பெசலேயல் கூட என்ன பண்ணியிருக்கலாங்க, அவரு தேவனுக்கு கொடுத்த காரியங்களை உன்னிப்பாக கவனிக்கிறாரு. தன்னுடைய போதகராக சரி, மேலே இருக்கிறோட சரி உன்னிப்பாக கவனிக்கிறாரு, என்னென்ன வழியில் நடக்குங்கிறாரு. அந்த வாலிப பிரியத்திலே அவர் அதை பற்றி கொண்டார். பற்றி கொண்டது என்னாச்சுங்க, அவருக்கு பெரிய ஒரு முக்கியமான வேலையை தேவனோட ஒப்பிக்கிறாரு. அது செய்யும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் அது எல்லாம் இவருக்கு நினைச்சு பாருங்க. நீ இன்னைக்கு வரைக்கும் வேதத்தில் அவரோட பெயரை குறிப்பிடும்படியாக ஒரு காரியம் அவருக்கு வந்திருக்கு இல்லையா? அது கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் அநேகருக்கு ஞானமான இருதயத்தை கொடுத்துன்றாரு. ஆனால் பேர் யாருக்கு தான் வந்துச்சுங்க? யாத்திரை 30 படிச்சோம் இல்லையா? இது இல்லாமல் இவருக்கு உதவி செய்வதற்கு இன்னும் அநேக பேருக்கு நான் ஞானத்தையும் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. ஆனால் பேர் சொல்லி அழைச்சது யாரு? இவர் மட்டும்தான், பெசலேயல் மட்டும்தான் நினைக்கிறாரு. அப்போ இவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும், அந்த வாழ்வு பிரியாத்தில் கண்ணு கருத்துமா ஜீவித்திருப்பாரு இல்லையா? இந்த வாழ்க்கை தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. அப்படி இருந்தால் மட்டும்தான் தேவனை யாரத்துல வாசம் பண்ணுவாருங்க?
நம்ம இடத்துலையும் வந்து வாசம் பண்ணுவார். இல்லாத பட்சத்தில் நாம் வந்து பார்வைக்கு வேணால் வந்து ஊழியம் செய்து கொண்டு போகிறவர்களாக காணப்படலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருக்கு, ரெண்டாவது கொடுத்த காரியத்தை சரியாக செஞ்சது இல்லையா? என்ன விஷயம் அப்படின்னா, யாத்ராகமம் 38ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெத்லெயேல் கர்த்தர் மோசேயுக்கு கற்பித்ததை எல்லாம் செய்தார். என்னச்சுங்க? மோசே தனக்கு படிக்க திரும்ப. யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெத்லெயேல் கர்த்தர் மோசேயுக்கு கற்பித்ததை எல்லாம் செய்தார். கற்பித்ததை எல்லாத்தையும் செஞ்சார், ஒன்றும் கூட மிஸ் பண்ணல. இப்போ இன்னைக்கு கூட உங்களுக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா? இந்த ட்ரில்லிங் மிஷினு, இந்த சின்ன சின்ன மைனூட்டு அந்த மைக்கு வர்ணியர்லாம் சொல்லுவாங்க, அக்யூரேட்டாக அளக்கலாம். இந்த நம்ம தலைமுடியை கூட நீங்கள் அந்த மிஷினில் வச்சு அளந்தீங்கன்னா தலைமுடியை கூட நீங்கள் உங்களால் அளக்க முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருச்சு. அப்போ அந்த காலத்தில் எப்படி என்ன டெக்னாலஜி இருந்தது? என்ன வெறும் சுத்திலும் இரும்பு, அதை செதுக்கிறது, இது போல கருவியை வச்சு தேவன் கொடுத்த இந்த அளவுகளை மெயின்டைன் பண்ணி செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். முதுகு வளைஞ்சிடும் உட்காந்து அந்த வேலையை நுணுக்கமாக செய்கிறதுக்குள்ள இல்லையா? அது எப்படி சொல்லலாம். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், ஒரு விஷயத்தின் மேல் பிரியம் இருந்தால் உங்களை அறியாமையே நீங்கள் அந்த வேலையை செஞ்சுருப்பீங்க, தெரியுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்ச பின்னாடி தான் தெரியும், ஐயோ அம்மா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு. அப்புறம் எப்போ தெரியும்? எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு முன்னாடியே தெரியும். அப்போது ஒரு விஷயத்தின் மேல் ஆவல் நமக்கு இருக்கும்போது நம்மளுடைய வழிகள் நமக்கு தெரியாது. இதே தான் வந்து அங்கே அந்த வாலிபனும் பண்ணியிருக்கிறாரு. ஆவலோடு கொடுத்த கணக்கு வழக்கை வந்து கரெக்டாக செக் பண்ணி என்ன வச்சுங்க, இதே வேறு இதில் இங்கே ஒரு ட்ரில்லை போட்டு இந்த வளையத்தை வர இந்த இதில் சொல்லிக்கிறாரு, இந்த குண்டாமணி எவ்வளோ தூரம் செய்ய சொல்லிக்கிறாரு இப்படின்னு என்னங்க முறுமுறுக்கல. ஏன்னா முறுமுறுத்தா என்ன ஆகுன்னு இவருக்கு என்ன தெரியுங்க? அடி உடுகுன்னு இவருக்கு தெரியும், நிறையா பார்த்துட்டு விட்டுட்டாரு. அப்போ என்னாச்சு, மோசே எப்படி கற்பித்தாரோ அதன்படி எல்லாம் கரெக்டாக செஞ்சு வச்சாரு இல்லைங்களா? அவர் வச்சாரு. எப்படி நமக்கு சரி கரெக்டாக செஞ்சு வச்சாருன்னு எப்படி தெரிஞ்சது? ஏன்னா தேவன் என்ன சொல்றாரு ஒரு வசனத்தில், தூக்கு நூலை நான் கையில வைத்திருக்கிறேங்கிறாரு. தூக்கு நூலை திரும்ப நமக்கு, அதாவது இந்த பில்டிங் கட்டுறவங்க வந்து இந்த செங்கல் வந்து சரியாக அளவாக நிற்கான்னு செக் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஒரு இரும்பு குண்டு இருக்கும், மேலே வந்து ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டையும் இரும்பு குண்டும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருந்தால் தான் என்னாச்சுங்க, செங்கல் செவுறு நேராக போகுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா கோணையாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாருங்க, அதை அந்த இடுக்கையை வச்சு தட்டி சரி பண்ணி பண்ணுவாங்க. இவ்வளவு தூரம் கரெக்டாக பார்க்கக்கூடியவர் நம்ம தேவன். ஏற்கனவே நம்ம அன்பு சொன்ன மாதிரி தான் என்னாச்சுங்க, அவர் 100% சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறவர். அப்போது ரெண்டாவது வந்து பெத்லெயேல் செய்த அந்த உடன்படிக்கை பெட்டியும் அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலையும் தேவன் வாசம் செய்தாரா? செய்தாரா இல்லைங்களா? செய்தார். அது சரியா இருக்க போய் தானே வந்து செய்தாரு. சரியா இல்லாம இருந்தா அவர் வந்துருப்பாரா? அப்ப என்னாச்சுங்க, அவரு தன்னுடைய வேலையில தேவனுக்கு உண்டான வேலையில அவ்வளவு பர்ஃபெக்ஷன். என்ன சொல்லியிருக்காரு, நான் உங்கள்கிட்ட 3 வளையங்களை செய்ய தொங்க சொன்னேன். எத்தனை வளையம் தான் இருக்குது? 2 வளையம் தான் இருக்குது. ஏன் இன்னொரு வளையத்தை காணணும் கேட்டிருப்பாரு? கேட்டிருக்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்டிருப்பாரு. ஆனா என்னாச்சுங்க, தன்னுடைய வேலையில் தேவனுக்கு உண்டான வேலையில எல்லளவுக்கும் பிசைகிற கூடாது இருக்க வேண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் அளந்து மோசே இவருக்கு எத்தனை 6 அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டங்களின்படி அந்த மெஷர்மெண்ட் படி என்ன பண்ணுறாருங்க, கரெக்டாக செய்கிறாரு பாருங்க. அதே யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க நமக்கு. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. போதுமானது. அப்ப தேவன் பார்க்கிறாரு, ஏப்பா பெத்லெயேல் கரெக்டா செஞ்சுட்டான்ப்பா, என்னோட மகிமை இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி அதன வருஷம் சொல்லுது. படிக்கிறது. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அப்போ கர்த்தருடைய வாசஸ்தலம் வந்திருக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்?
கர்த்தர் மோசேக்கு சொன்னதை மோசே யாருக்கு கரெக்டாக சொன்னா? பெசலேலுக்கு சொல்றாரு. பெசலேலு சொன்னபடி மெஷர்மெண்ட் எல்லாரும் பிசுக்காதபடிக்கு அதை செஞ்சு முடிக்கிறாரு. முடிச்சோன்னே தேவன் பார்க்குறாரு. பார்த்தோன்னு என்னாச்சுங்க, அவருடைய மகிமை வாசத்தில் இறங்க முடியாத ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. அப்போ எவ்வளவு தூரம் இவருக்கு அந்த பயபக்தி, எவ்வளவு தூரம் தேவனுடைய காரியத்தை செய்வதற்கான ஆவல், இதெல்லாம் இருந்தால் அந்த விஷயத்தை அவர் செஞ்சு முடிச்சிருப்பாரு. தேவன் வந்து வாசஸ்தலம் செய்யும்படியாக ஒரு காரியத்தை செய்கிற மனுஷனுக்கு செஞ்சு முடிச்சோன்னு அவருக்கு இப்போ தேவனுடைய வாசஸ்தலம் இறங்கினா அவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். அதே தான் தேவன் இந்த நம்மளையும் சந்தோஷப்படுத்த பார்க்குறாரு. எப்படி அப்படின்னா, அவர் வந்து அந்த வந்து கூடாரத்தை செய்யுதுக்கு எல்லாருக்கும் பிசகாதபடி கூடாரத்தை செய்தார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறார் தேவன். எல்லாருக்கும் பிசகாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நாமளும் பரலோக ராஜ்யங்கிற அந்த தேவன் இப்ப இங்க தேவன் அவருடைய வாசத்தலம் எதுவா இருக்குது? அவருடைய மகிமை எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்க இருக்கிறது வாசலம் இருக்குது. அப்ப அந்த வாசலுக்கு நாமளும் போகணும்னு என்ன பண்ண முடியுங்க? நாமளும் தேவன் கொடுத்த சட்டத்திட்டத்தின்படி எல்லாருக்கும் பிசகாதபடிக்கு பெசலேல் எப்படி இந்த கூடாரத்தை வந்து சரியாக செய்து கட்டி முடித்தாரோ அதே போலவே நம்மளும் இந்த பூமிக்குரிய கூடாரத்திலே நம்முடைய வாழ்க்கையில சரியாக எல்லாரும் பிசகாதபடிக்கு இந்த காரியத்தை செய்து முடித்தா மட்டும்தான் நாமளும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். இல்லாதபடிக்கு நம்ம பொழுது அவர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேங்கிறவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லுது. ஆனா இன்னொரு விஷயம் பாருங்க, இவ்வளவு பிரயாணப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணார் இல்லையா? ஆனா என்ன வசனமுக்கு நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானாள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுது. அப்ப பாருங்க, நீதிமானே பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதோ அப்படிங்கிற சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்தப்படுகிறது. நமக்கு பார்க்கும்போது இதுல கூட சந்தேகம் வருது. நமக்கு பாருங்க, என்னாகமம் 14ஆம் அதிகாரம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் பாருங்க. தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதர்கள் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். இவரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாரு, தேவனுடைய கூடத்தை கட்டியிருக்கிறாருன்னு சொல்லி எல்லாம் பண்றாரு. ஆனா கானான் தேசத்துக்குள்ள யார் போனதுங்க? யோசுவாவும் காலேபும். ஏன் போல? நீங்க எவ்வளவுதான் நீங்க ப்ரொஃபஷனா இருந்தாலும் நீங்க கடைசி நேரத்தை பேசுறதுனால என்ன ஆகுங்க? பேச கிடையாது தான். இவருக்கு மேல மோசே வழி நடத்தினார். மோசே ஏன் போகல? சின்ன விஷயம். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்த மோசேவும் போகல, தேவன் வாசஸ்தலம் பண்ணக்கூடிய மகா பரிசு ஸ்தலத்தை கட்டின பெசலேலும் போகல. இப்ப நாமெல்லாம் எப்படி இருப்போம்? 2 மனுஷருமே போகல. காலேபும் யோசுவா மட்டும் தான் போறாங்க. அப்போ பாருங்க, இப்போ நம்ம சரி இந்த டைம் தானே அந்த டைம் தானேன்னு சில விஷயத்தை என்ன பண்ணுறோம்? சில பேர் புறம் கொடுத்துனாலும் சரி, பொய் சொல்லுகிறதுனாலும் சரி, இல்லை கோபம் வருதுனாலும் சரி, ஏன்னா என்ன பண்ணுறோம்? சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியல. இந்த 2 மனுஷனும் மகா பெரிய இந்த 2 மனுஷர்களுமே கானானுக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் இவர் எந்த இடத்துல அங்கே இருந்தாங்க தெரியல. தேவன் வந்து இவர் இவருடைய பரிசு நிலையிலேயே கூட அவர் எடுத்திருக்கலாம். போதும் பெசலேல், நீ எனக்காக ரொம்பவும் சிரமப்பட்டிருக்கிற, போதும் நீ அவனோட வாழ்க்கை போதும் அப்படின்னு கூட கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா வந்து சிலர் வந்து ரொம்ப இளவயதிலே மதித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க வேதத்தில் இல்லையா? ஸ்தேவான் இல்லையா? ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டாங்க. ரொம்ப சின்ன வயசு அவருக்கு. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சு கொண்டு போட்டாங்க. ஒரு வாலிபன். அப்போ பவுல் வந்து சாட்சி, அது பவுல் யாருங்க கொண்டதுக்கு? பவுல் தான் சாட்சியாக நிற்கிறாரு. ஆமாம், இவர் கொள்ளும் போது நான் தான் துணியெல்லாம் வச்சு நின்றுருந்தேன் அப்படின்றாரு. அப்போ இவருமே வந்து என்ன பண்ணியிருக்கலாம்? அப்போ நீ இப்போ போதும், நீ எனக்காகப்பட்ட பிரயாசம் போதும் அப்படின்னு கூட அவர் எடுத்துருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன இதில் இந்த பாடத்தை கற்பிக்க வருகிறது? நாம் எந்த அளவுக்குமே பிசகாத வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு நான் வந்து இந்த கோயிலை கட்டினவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெருமைப்படுற இது இருக்குதா? இல்லை, முடியாது. பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? அங்கே போய் தேவனிடத்துல முறையிட முடியாது. நான் வந்து உங்களுக்காக பெரிய ஆசாரிப்பு கொடுத்த வந்து கண் இரவும் பகலுமா தூக்கம் முடிச்சு நான் கட்டினேன், அதுக்காக என்னை நீங்க பல்லவ ராஜ்யத்தை விடுங்கன்னு சொல்ல முடியுமா? அவரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு
ஆமா, அதுதான் பவுல் சொல்றாரு. என்ன, எந்த ஒரு காரியம் கொடுத்தாலுமே அதுல இருந்து நம்ம விலகி கொண்டு ஓடுகிறோம், தேவனுக்கு உண்டான காரியத்தை கொடுத்து ஓடுகிறோம். பவுல் அப்படிதான். பவுல் வந்து பெரிய ஒரு பயங்கர தைரியசாலியா இருந்த போது கூட அவருக்கு என்னாச்சு, சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சுங்கிறாரு. எனக்கு அந்த முள் வந்து ரொம்ப எனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்றாரு அவரு. பவுல் தைரியசாலியான அவரே என்ன பண்றாருங்க, 3 தரம் கர்த்தர்ட்ட வேண்டுறாரு, இதை வந்து இதை நீக்குமான நீக்குங்க, நீக்குமான நீக்குங்க, நீக்குமான நீக்குங்கிறாரு. ஆனா என்னாச்சு, தேவனை வேணா என் பணம் வனவினத்தில் பூரணமாய் விளங்குன்றாரு. அதுக்கப்புறம் தான் அவரு பிலிப்பியர் பொழுது என்னன்னு சொல்றாரு, என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுங்கிறாரு. அப்ப தேவனுடைய காரியத்துல நாம் எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறாரு. நாம தான் என்ன பண்றோம், தள்ளி போடுகிறோம், நம்மளோட சோம்பேறித்தனத்தினால தள்ளி போடுகிறோம், நம்மளோட அசட்டைத்தனம். தேவன் இதை விரும்புகிறவர் அல்ல. அதுதான் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. சகல பிரயாசத்தினாலும் இருக்கு. அதனால நம்ம மனம் தர வேண்டியது அவசியமே கிடையாது. நம்ம என்ன, நம்ம படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறாரு. ஆனா என்னாச்சுங்க, முடிவு வரியந்தம் நிலை நிற்போம் தான் ரட்சிக்க படுவருங்கிறாரு. அப்ப நம்ம கூட பிரயாசம் எல்லாம் வந்து வீணா போவது கிடையாது. நம்முடைய பிரயாசத்தை எல்லாம் தேவன் என்ன பண்ணிருக்காருங்க, கணக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அந்த கணக்கு என்ன இருக்குங்க, அந்த கணக்கு முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம இதுல இருந்து நம்ம எல்லளவு விலகிடக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார். கடைசி வரைக்கும் முடிவு வருந்தம் நிலை நிற்போம் தான் ரட்சிக்கப்படுவான்னு சொல்றாரு பாருங்க. அதே 18:9 பாருங்க, நீதிமொழி அதே 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. வேலையில் அசதியாய் இருப்பவன் அறிவனுக்கு சகோதரன். தன் வேலையில எந்த வேலை ஒரு என்ன வச்சுக்க அசட்டை போற போது 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்களா, போல ஒரு 9 மணிக்கு போனா போதும், நம்ம செய்தி கேட்டா போதும் இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல கூட என்ன பண்றது, தேவனுடைய காரியத்திலே நாம் அசட்டையா இருப்பது. அதை என்னன்னு சொல்றாரு, நீ அலிமனுக்கு சகோதரனுங்கிறார் பாரு. அதே நீதிமொழி 22:29 பாருங்க. வேலையில் ஜாக்கிரதையாய் இருப்பவனை அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவன், அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நம்மளுடைய செயல்பாடுகளில் நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அது உலக பிரகாரமான காரியம் பண்ணாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமான காரியம் செய்ய நீங்க என்ன செஞ்சீங்க, எதை செய்தாலும் இதில் இந்த காரியம் தேவனுக்கு பிரியமானதா என்பதை ஆராய்ந்து அறிந்து செய்யும்படியாக தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. அதை சொல்றாரு, நீ உன் காரியத்தை ஜாக்கிரதையா இருந்தா அவன் நின்று கொண்டு அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்கிறதா அந்த வசனம் சொல்லிக்க போகிறார். இன்னொரு 4-5 வசனத்தை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். ஒரு கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எதை செய்தாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் எதை செய்தாலும் என்ன செஞ்சுங்க, தேவனுக்கு பிரியம் உண்டாக செய்யுங்கிறது சொல்றாரு. நம்ம என்ன வச்சுக்கணும், நம்ம பிரியமில்லாத காரியத்திலிருந்து அதிகமாக நம்முடைய காரியத்தை செலவிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்றாரு, வார்த்தையினாலும் எதை செய்தாலும் தேவனுக்கு பிரியம் இருக்கிறதா என்பதை செய்யுங்க அப்படிங்கிறாரு. அதுல 23 பாருங்க, 23ஆம் வசனம். அதுலயே நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. 24ஆம் வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் ஏதோ பாக்குறாங்க. இப்ப சொன்ன மோசை கொடுத்தாரு, மோசை வந்து குத்தம் சொல்லுவாருன்னு பிசலையில் செஞ்சாரா? அப்படி செஞ்சிருந்தா என்ன இருக்குங்க, அங்க அவருடைய மகிமை எங்க இது இறங்கி இருக்காது. ஆனா என்னாச்சுங்க, தேவனுக்கு பயந்த பிசலையால் என்ன பண்ணாருங்க, சரியா செஞ்சாரு. அங்கே வாசஸ்தலத்துல அவருடைய மகிமை இறங்கினதாக பார்க்கிறோம். அப்ப என்னச்சுங்க, மனிதனுடைய பார்வைக்கு நாம் செய்ய வேண்டியதே இல்லை. நான் 2 வாரம் வரல அப்படின்னா ஜான் பதர் எனக்கு ஃபோன் பண்ணிடுவாரு, என்னை போட்டு தொல்லை பண்ணுவாரு, இல்லை வீட்டுக்கு வந்துடுவாரு அப்படிங்கிற எண்ணத்திலே நாம் வரதா இருந்ததுன்னா நம்மளை கூட பரிதவிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. நான் தேவனுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறேன். நான் வரலைன்னா தேவன் தான் என்னை கேள்வி வைப்பாங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தால் மட்டும்தான் நாம எதிர்பார்க்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுப்பாரு. இல்லாத பட்சத்துல மனிதர் காணும் விதமாக நம்ம இருந்தால் அது வேஸ்ட். அதுதான் சொல்றாரு இல்லையா. 24ஆம் வசனம் தான் நமக்கு சொல்லுதுங்க. ஆமா, எதை செஞ்சாலும்
அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, இன்னும் 2 வருஷம் பார்த்து முடித்துக்கொள்ளலாம். எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதுதான் சொல்றாரு, நற்கிரிகளை நடக்க முடியாது, நற்கிரியை செய்ய முடியும், நடக்க முடியும். தேவனுக்கு உண்டான தேவனுடைய காரியம், தேவனுக்கென்று செய்கிற காரியங்கள் என்ன? நற்கிரியை தான். தேவன் சொல்கிறபடி செய்கிறது நற்கிரியை, தேவனுக்காக செய்வது எல்லாமே என்னதுங்க? நற்கிரியை. அதை செய்ய முடியாத என்னாச்சுங்க? நமக்கு முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறான்னு சொல்லி இல்லையா? அதுக்கு முன்னாடி அப்படிதான் நடந்து போயிருக்கிறாருங்கிற வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது பாருங்க. அதே கலாத்தியருக்கு எழுதும்போது அதே சொல்றாரு பாருங்க. கலாத்தியருக்கு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அர்த்தம். ஏன்னா இது ஏன் அங்கே ஓடி சொல்லி கலாத்தியருக்கு எழுதினாரு? நீங்க நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாம இருந்து நீங்க அப்பதான் ஏற்ற காலம் இருப்பீங்க. ஏன் கலாத்தியருக்கு எழுதினாரு? அவங்களும் என்னாச்சுங்க, நம்மள மாதிரியே ஆரம்பத்தில் ஓடி ஓடி பண்ணிட்டாங்க. என்னாச்சுங்க, அவங்களுக்கும் ஒரு சோர்வு வந்துருச்சு. வந்த போதும் பவுல் பார்க்குறாரு, அடாடாப்பா எப்பா நான் பட்ட இன்பம் பெருக வையகங்கிற சொல்ற மாதிரி எப்பா பெரிய ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கலாத்தியருக்கு எழுதுறாரு. என்னென்னு எழுதுறாரு? நீங்க நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிடாதீங்கப்பா, நீங்க ஓடிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஓடுங்க, உங்களுக்கு பெரிய பொக்கிஷம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குது, தயவுசெய்து சோர்ந்து போயிடாதீங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் கொடுக்குறாரு. கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து முடித்துக்கொள்ள. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் பாருங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினாலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரயாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் ஒருவருக்கில்லாமலும் நட்பில்லாமலும் செய்யுங்கள். எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா கடைசி 2 வார்த்தை வந்து எப்பவுமே நமக்கு நடக்கிறது இல்லை இல்லையா? கடைசி வசனம் சொல்லுங்க. கடைசி வசனம், மேலும் எல்லாவற்றையும் முறுமுறுப்பு கூடாது, தர்க்கிப்பு செய்யக்கூடாது. இது எதையாவது இந்த இதாம நம்ம இன்னைக்கு ஒரு நாளாவது போகுதா நமக்கு முறுமுறுக்கிறது? எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு வேலை இல்லை, ஒன்றும் இல்லை உங்களுக்கு. இன்னொன்று வந்து ஏன் இதை என்கிட்ட சொல்கிற ஒரு 2 விஷயம், ஏன் என்கிட்டே சொல்லிட்டு இருக்கணும் மாதிரி, ஏன் வேற யாரும் செய்ய மாட்டாங்களா, இதே போக மாட்டாங்களா, வரமாட்டாங்களா, இது என்னதுக்குது? தர்க்கிப்பு செய்யறது, வாக்குவாதம் செய்யறது. இன்னொன்று இந்த முறுமுறுக்கிறதுங்கிறது நேரடியாக செய்யாமல் இருக்குது. அந்த போயிட்டு என்ன சொல்றது, இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே தான், எங்கள் அப்பாவுக்கு வேலையில் இதே தான். இது என்ன இருக்குது? முறுமுறுப்பு. இது 2ம் தேவனுக்கு ஆகாத காரியம். இஸ்ரவேல் ஜனங்களை பெருசாக தண்டிச்சதுக்கே இந்த முறுமுறுப்பு தான். என்ன இது? இந்த முறுமுறுக்கிறது கையமா மோசைக்கு பிபி ஏறிடுது. போய் சொல்றாரு, ஐயோ இவங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு எனக்கு எதுவும் வேணும், இன்னமும் வேணும், என்னோட படாத கூட கொடுத்துறாங்க. ஒவ்வொரு டைம் போய் அவட வந்து முறுக்குறாரு. அப்போ அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த 2 விஷயமும் நம்ம எப்படி இருக்காங்க, இந்த 2 விஷயத்த இருந்ததுன்னா நான் வீணாக ஓடினேங்கிற வசனம் வந்துருங்கிறாரு அவர். அதை ஆரம்பிக்கிற வசனத்தை அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. 14ஆம் வசனம் பாருங்க. நான் வீணாக ஓடியதும் வீணாக பிரயாசப்பட்டதும் என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவன் நாள், கிறிஸ்து வரும்போது அப்பப்பா நான் ஓட்டம் சரியான ஓட்டம் தான் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கு பாருங்க. அந்த மகிழ்ச்சி எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? நான் போய் நின்னோன்னா எப்ப இந்த பக்கம் நில்லுன்னு என்ன சொல்லிட்டா எப்படி இருக்கும் நமக்கு? லைன்ல நிக்கிறோம், நம்ம இதுக்கு முன்னாடி லைன்ல போய் நிக்கிற, ஒருவேளை வந்து அங்க போய் நம்ம அடையாளம் காண முடியும்னு வைங்க. ஆபிரகாம், தாவீது, மோசே, நோவா, அது போல பரிசுத்தவான்கள் நிற்கிறதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு எப்படியோ நம்ம வந்து அப்போ வந்து ஆவியின் சரீரம் கிடைக்கப்பட்டு நம்ம அவங்கள அடையாளம் காண முடியாத ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அவங்க நாமளும் போயிடுறோம். போனோன்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் லைன்ல நிற்கிறாங்க. நிற்கிற லைன் நாம என்ன பண்ணுவோம்? நாமளும் போய் யார் லைன்ல நிற்போம்? யார் லைன்ல நிற்போம்? நம்ம அவங்க லைன்ல நிற்போம். அவங்க லைன்ல நிற்கும் போது எப்ப நீ இந்த வா அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு? இப்போ ஐயோ போச்சா, எல்லாம் போச்சா, ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான், என்ன செய்யறது, நம்ம என்ன செய்யுங்க? அப்போ தலைகால் புரியாது நமக்கு.
அப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம ஓடுற ஓட்டம் சரியான ஓட்டம் தானாங்கிறத செக் பண்ணி ஓட சொல்றாரு. தேவனுக்கென்று செய்கிற விஷயமானாலும் சரி, நீங்கள் உலக விஷயமாக செய்யணும் சரி, எல்லாவற்றையும் என்ன முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்கிறாரு. அதை தான் அந்த பெசலையில் அதே செஞ்சார். மோசே இவ்வளோ பெரிய காரியத்தை வந்து பெசலைட்டு கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறார் அவர். இவருக்கு இப்போ தான் வந்து செங்கடலை பிளந்து அதை பிளந்து இதை பிளந்து மண்ணாவை தின்னு காடையை தின்னு இவ்வளோ தூரம் வந்துச்சு இருக்கும். இனிமேல் தான் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் காலனுக்குள்ளே போகலான்னு நினைக்கிற சமயத்தில் இப்போ ஒரு வேலையை கொண்டு வந்து நுணுக்கமான வேலையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஏதோ 2 டன் விறக தூக்கிட்டு வா இல்லையா, இல்லை ஒரு 10 மாட்டை கூட்டிட்டு வா அப்படின்னா கூட என்ன பண்ணியிருக்கலாம், இவர் ஈஸியாக செஞ்சிருக்க முடியும். ஆனால் இருக்கிறதுலே கடினமான வேலை இவர் தலையிலே போடப்பட்டது. இவர் ஆனாலும் என்ன பண்ணலைங்க, கொஞ்சம் கூட மோசக்கிட்ட வந்து ஒரு முறுமுறுக்கல, ஒரு தர்க்கிப்பு செய்யலை, வாக்குவாதம் செய்யலை. தேவனுக்குன்று ஒரு விஷயம் தனக்கு செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா என்ன பண்ணாருங்க, படக்குனது செய்து கொண்டார். இதே தேவனுடன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே பெசலையின் மூலமாக இன்று நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தேவனும் நம்மளை பேர் சொல்லி அழைக்கும்படியாக இருக்கணும். அப்படின்னா உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருங்க, தேவன் சொன்னபடி சரியாக நடங்க. எதை செஞ்சாலும் முறுமுறுக்கிறதோ தர்க்கிப்போ இல்லாதபடிக்கு இருந்து கொண்டா நான் வீணாக ஓடின ஓட்டம் இல்லாதுங்கிற சந்தோஷம் எனக்கும் அந்நாளிலே கிடைக்கும்ங்கிற உறுதி இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, கேட்ட நம்மளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.